இயக்குனரும் நடிகருமான டி. ராஜேந்தர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தமிழனோட பலவீனம் ஒற்றுமையின்மை. எல்லாம் தனித்தனியாக தான் போராடுவாங்க. ஒரே ஒரு சிஎம் சீட்டுக்கு இங்க ஒரு 16 சிஎம் ரெடியா இருக்காங்க. ஒரு சிஎம் சீட்டு மியூசிக்கல் சேர்ல கூட எவனும் இத்தனை பேர் ஓட மாட்டான். ஏய்யா, சிஎம் சீட்டுக்கு இத்தனை பேர் போராடுறீங்களே, எதிர்கட்சி தலைவனா அவருக்கு ஏன் இத்தனை பேரும் போராடல? இப்படியா பேராசை? இப்படியா உங்களுக்கு இருக்கணும் பேராசை? டி. ராஜேந்தர் இத்தனை வருஷம் அரசியல் இருந்திருக்கிறேன். மாநில சிறுசேமிப்பு துணை தவிர கிட்டத்தட்ட மந்திரி பதவிக்கு நிகரான பதவியில் கூட இருந்திருக்கிறேன். ஒரு பெரிய கட்சியான திமுகவின் கொள்கை பிரச்சார பீரங்கியா இருந்திருக்கிறேன். கொள்கை பரப்பு செயலாளராக இருந்திருக்கிறேன். பூங்கா நகர் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய ஊடகத்துறை நண்பர்கள், என்னைக்காவது ஒரு நாள் நான் முதல்ல மந்திரியாவன்னு சொல்லியிருக்கேனா? நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, இல்லட்டாலும் சரி, பதவியில் இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, பிரச்சனைக்கு குரல் கொடுப்பேன். கலைஞர் மக்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆருடைய ஆட்சியில கலைஞர் வந்து கைது செய்யப்பட்டு சிறைச்சாலை இருந்தப்ப பாண்டி பஜார்ல தர்ணா பண்ண ஒரே தமிழன் டிஆர்யா. அன்னைக்கு எங்க போனாங்க மத்தவங்க எல்லாம்? யாருக்கா இருந்தா துணிச்சல்? அதே மாதிரி அம்மாவோட ஆட்சியில கலைஞர் கைது செய்யப்பட்டப்ப சென்ட்ரல் ஜெயில் வாசல உடைச்சான ஒரு சிங்கம் அவன் இந்த ராஜேந்திர தமிழன் தாயா. அன்னைக்கு யாரு எங்க போனாங்க மத்தவங்க எல்லாம்? சட்டசபையில் மானபங்கப்படுத்தப்பட்டப்ப தமிழகம் பின்னாடி முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவி சேவல் சின்னத்தில் நின்னாங்களா அந்த அம்மாவை சேலையை பிடிச்சி எடுத்தப்ப எதிர்த்து குரல் கொடுத்த ஒரு தமிழனை சொல்லுங்க, ஒரு நடிகனை சொல்லுங்க, ஒரு மாவீரனை சொல்லுங்க. யாரு பேசுன? அதனாலதான் என் மகன் பேசுறான். பேசுவாயா பேசுவான். தமிழன் பெத்த புள்ள. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு மாணவர்கள் போறான்னா தடியடி அடிப்பீங்களா? நானும் மாணவனா இருந்து வந்தவன் தான். ஏவிசி காலேஜில் இருந்து படிச்சுட்டு வந்தவன், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வந்தவன். இந்த அரசு மாணவர்கள் மீது கை வைத்தால், தடியடி நடத்தினால், இது தமிழனோட இன உணர்வு. எங்களுடைய வீர போராட்டத்தை கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்த நீங்க யார்? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். பொயஸ் தோட்டத்தில் பூ பறிச்சுட்டு இருக்கீங்களா? யாருக்காவது பூமாலை போட்டுட்டு இருப்பீங்களா? யாருக்காவது பாமாலை பாடுவீங்களா? பாராளுமன்றத்துக்கு போக மாட்டீங்களா? கேட்ட பிறகுதான் நாடாளுமன்றத்தில் பிரதம மந்திரியை சந்திக்கிறதுக்கு போறாங்க. போனா மரியாதை கிடைக்குதா? இல்ல. உங்களுடைய லட்சணம் தான் தமிழங்கிட்ட ஒற்றுமை இல்லை. அதனால நாளைக்கு சிம்பு சொன்னார, நீ எந்த கட்சிங்கிறது முக்கியம் இல்லை, நீ தமிழன்னு. தமிழ்நாட்டில் யாரோ இருக்கலாம், எத்தனையோ மொழி பேசுறவங்க இருக்கலாம், அவங்களெல்லாம் ஒண்ணுமே நான் சொல்ல. தமிழ் மொழி பேசினாலும் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் யாருக்கு தமிழ் இன உணர்வு இருக்கோ அவங்களுக்கு. ஏன் தியேட்டர் வாசல படம் பார்க்கறதுக்கு போய் நிக்கிறீங்க கூட்டமா? பூகம்பம் வந்தா வெளியில போய் நிக்கிறீங்க? ஏன் புகைச்ச வந்தாலே போய் நிக்கிறீங்க? ஏன் ஒரு நடிகை வந்து கடையை திறக்கிறதுனால நகை கடை வாசல நடையா நடக்கிறீங்க? ஒரு தமிழனோட இன உணர்வு, ஒரு வீர போராட்டம். இந்த நேரத்தில் நீ ஒண்ணும் பண்ண வேணாம். 5 மணிக்கு அவர் சொன்னாரு, அவர் வீட்டு வாசல் நிக்கிற மாதிரி முடிந்தால் உங்க வீட்டு வாசல் நிக்க ஒரு கோரிக்கை தான் வைக்கிறாரு. ஒரு அகிம்சை போராட்டம் தான். ஒரு உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன ஒரு தருணம் தான். முடிஞ்சா செய்யுங்க. நாளைக்கு 12ஆம் தேதி 16ஆம் தேதி மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல்ல தான் நம்ம ஜல்லிக்கட்டு பண்ணோம். அலங்காநல்லூர் ஒரு மட்டும் கருப்பு கொடி ஏத்தன அவசியம் இல்ல. உணர்வுள்ள தமிழரே, உன் வீட்டு வாசலில் ஏற்று கருப்பு கொடி, தாங்கி பிடி கருப்பு கொடி. எத்தனை நாள் நடத்துவார்கள் தடியடி? மோடி கிட்ட பிரதம மந்திரியை சந்திக்க போன தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிள்ளுக்கீரையா? மனுவை வாங்க மாட்டாங்களா? மனு தள்ளுபடியா இல்ல தமிழனின் மன உணர்வு தள்ளுபடியாகிறதா கேட்கிறேன். சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இருக்கு. அந்த தடை நீக்கப்பட வேண்டும் என்றால் காட்சி பொருளாக வைக்கக்கூடிய விலங்கியல் பட்டியல காளை மாட்டை நீக்குங்க. அது என்ன திருத்தம்? எங்க தமிழனுக்கு இருக்கு இவ்வளவு வருத்தம், எங்களுக்கு எல்லாம் திருத்தம் போராது. ஆறவே அந்த பட்டியல இருந்து காளை மாட்டை நீக்கணும் ஆட்டோமேட்டிக்கா. நாங்க இதை நடத்துறோம், ஜல்லிக்கட்டு நடத்துறோம்.